ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசபை கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ பாப்சிக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எடுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த பாப்சிக்கல் மோல்ட், இது எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஸோ அது வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நல்ல பழுத்த மாம்பழம் வந்து நான் வந்து ஸ்லைஸ்டு பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை வந்து நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இது வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் கிவி கூட யூஸ் பண்ணலாம், கிவி, ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் மேங்கோவை வந்து நல்லா பழுத்திருக்கணும் மாம்பழம். ஸோ அதை நான் போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. ஸோ மாம்பழத்தில் ஏற்கனவே சுகர் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் கிரைண்ட் பண்ண பேஸ்ட் வந்து 3 பாப்சிக்கலுக்கு தான் வரும். ஸோ நான் 3க்குமே வந்து நான் ஸ்ட்ராபெரியை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி அந்த ரெட்டும் எல்லோ கலரும் ஜாயின் ஆகி சேரும்போது உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணேன். நான் கிவி யூஸ் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்லைஸ் ஸ்ட்ராபெரியை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேங்கோ பியூரி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராபெரி ஸ்லைஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 3 பாப்சிக்கலோ 4 பாப்சிக்கலையும் ஃபில் பண்ணிக்கணும். இது மேங்கோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃப்ரூட்டை எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாப்சிக்கலாக பண்ணலாம். குழந்தைங்க எந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்டை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நான் வந்து 3 மோல்டுலையும் நல்லா ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கை வச்சிடலாம் உள்ள. இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் இருக்குது. இது ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 to 4 ஹவர்ஸ் நீங்கள் வச்சு நல்லா செட் பண்ணிட்டாங்களே போதும். ஸோ இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ ஆஃப்டர் நான் ஒரு 3 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் எடுத்தப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு ரன்னிங் வாட்டரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருந்தா அது வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வெளியே எடுக்க வரும். இல்லை வந்து ரன்னிங் வாட்டர் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இப்போ அதுவே சில்லுன்னு இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வார்ம் வாட்டரை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஃபில் பண்ணி இந்த மோல்டை அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். யம்மியான மேங்கோ பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.